ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பட் அதை அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க் எனேபிள் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றுலேருந்து ஆன்லைன் லிங்க் எனேபிள் ஆச்சு. 15 ஏப்ரல்லேருந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின விவரங்களை மறுபடியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஆன்லைன் லிங்க் எப்போ எனேபிள் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 15 ஏப்ரல் 2024. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14/5/2024. அதாவது அடுத்த மாதம் 14ஆம் தேதி. ஒரு மாதம் டைம் தராங்க அப்ளை பண்ணுறது. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டும் கொடுக்குறாங்க. அதாவது மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 24 தேதி வரைக்கும். சரிங்களா? 24ஆம் தேதி வரைக்கும் டைம் தராங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கணக்கு வருது. சரிங்களா? அது வரைக்கும் டைம் தராங்க. கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். இது முக்கியமான டேட்ஸு. அதுக்கப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங் என்ன போஸ்ட்டுக்கு இவங்க ரெக்வயர் பண்ணுறாங்கன்றத சொல்கிறாங்க. அதாவது கான்ஸ்டபிள் போஸ்ட். சரிங்களா? கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு ரெக்வயர் பண்ணுறாங்க. அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது ரயில்வே பாதுகாப்பு துறையில் கான்ஸ்டபிள் போஸ்டிங்கு தான் இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் பே எவ்வளோ இருக்கும்? 21,700 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 4208 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 4208 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் இன்க்ரீஸும் ஆகலாம், இல்லை கம்மியாகவும் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், சிபிடி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஃபர்தராக எத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் கம்பல்சரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெகட்டிவ் மார்க்கு, அதாவது ஒரு ராங் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்புறம் ஜென்ரலாக எக்ஸாம் அப்போது பேண்ட் ஐட்டம்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி அதை சொல்கிறாங்க. அதாவது யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி வராங்க இல்லையா, அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறப்ப கரெக்டான டீட்டெயில் கொடுத்துருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி ஆகும். இது எப்பப்போலாம் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, இல்லை ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம், அதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். எப்பப்போலாம் உங்களை கால் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டி அவைலபிள் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுதாங்க சொல்கிறாங்க. அப்புறம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் கொடுப்பாங்க. போஸ்டிங் எந்த ஏரியாவில் வேணாலும் கொடுப்பாங்க அப்படின்றத அங்கே கிளியராக சொல்கிறாங்க. சரிங்களா? எந்த லொக்கேஷனில் வேணாலும் போஸ்டிங் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே 18 வயசு மினிமம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேஸ்ட் வைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான். அதில் எந்த டவுட் இல்லை. நீங்கள் 10th மேலே வேறு என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். சரிங்களா? மினிமம் 10th படிச்சிருந்தா போதும், நீங்கள் குவாலிஃபை தான். இங்கே சொல்லலை, பட் அது அன்னெக்சர் 7 சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸு 500. சரிங்களா? 500 ரூபா நம்ம பே பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா 400 ரூபா, அதாவது பேங்க் சார்ஜஸ் அதை போக ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி
எக்ஸ் சர்வீஸ்மென், ஃபீமேலு, மைனாரிட்டிஸ், எக்கனாமிக் பேக்வேர்டு கிளாஸ் இவங்களுக்கு மட்டும் ரூ. 250 வந்து ஃபீஸ் சரிங்களா. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250. இவங்கள தவிர்த்து மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 எக்ஸாம் சரிங்களா. 500 தான் வந்து எக்ஸாம் ஃபீஸு ரூ. 500. அதுதான் இங்கே கிளியராக சொல்கிறாங்க. அதே போல் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ரீஃபண்ட்னா யாரெல்லாம் சிபிடி வந்து அட்டன் பண்ணுறாங்களோ, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறாங்களோ, ஒன்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு அட்டன் பண்ணாமல் விட்டுட்டா அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. பேங்க் சார்ஜஸ் போக மீதி அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணப்படும் சரிங்களா. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 250 சரிங்களா. 250 ரூபா அதில் ஃபுல்லாகவே வந்து ரீஃபண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேங்க் சார்ஜஸ் போக. அதே போல் அதர் கேட்டகரி அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மென் ஃபீமேல் இல்லாதவங்களுக்கு 500 எக்ஸாம் ஃபீஸ் சரிங்களா. அதில் 400 வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரீஃபண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் ஆன்லைனில் தான் நம்ம ஃபீஸ் பே பண்ணணும், அதுவும் இங்கே கிளியராக சொல்லிட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இதுதான் வந்து சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அதாவது இமெயில் இல்லை வெப்சைட் மூலயமா வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஆஃப் சிபிடி சரிங்களா. 10th லெவலில் தான் வந்து இருக்கும். ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் 10th லெவல் 10வது தரத்தில் தான் வந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் சரிங்களா. 1.5 hours சொல்லியிருக்காங்க. டோட்டல் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 120 கொஷின்ஸ் சரிங்களா. ஈச் கொஷின் கேரி 1 மார்க்கு. அதே போல் ராங் ஆன்சருக்கு வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதை தான் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஃபார் எலிஜிபிலிட்டி அதாவது ஜென்ரல் எக்கனாமிக் வீக் ஓபிசி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 35% இருக்கணும். எஸ்சி எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா 30% மினிமம் குவாலிஃபைங் மார்க் பாஸ் மார்க் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் ஃபார் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பேசிக் தான் சரிங்களா. அரித்மெட்டிக்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிக்கங்க. இந்த குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கல்ல அவங்களுக்கும் இது வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ரொம்ப ஒரு சிம்பிள் சிலபஸ் தான். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பேஸ் பண்ணி தான். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது சரிங்களா. இதான் சிலபஸ் டீட்டெயில்ஸு. அப்புறம் ஃபிசிக்கல் எபிசன்ஸ் டெஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத கிளியராக கான்ஸ்டபிள் மேல்னால் எப்படி இருக்கணும், கான்ஸ்டபிள் ஃபீமேல்னால் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும், அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணுன்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேஸ்ட் வைஸுமே ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் ஃபார்மேட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 10th சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு சரிங்களா, டிசி இதை போல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி வச்சுருக்கணுன்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க சரிங்களா. ட்ரைனிங் வந்து இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் தான் அப்புறம் வேரியஸ் லொக்கேஷன்ஸ்லாம் அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அவங்க ஜாப் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா. அப்புறம் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் தான். அதுக்கப்புறம் அது எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் சைஸு டாக்குமெண்ட் சைஸு ஃபோட்டோ சைஸ்லாம் எப்படி இருக்குன்றதை இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தந்த ஜோனுக்கு இப்போ சென்னைனா அதுக்கான ஜோனுக்கு வந்து வெப்சைட்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 லாங்குவேஜஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா. 15 லாங்குவேஜில் நடக்கும். அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ் தான் ஜென்ரல் சரிங்களா. ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே காமன் தான். பட் அதை தவிர நம்ம இந்தியன் லாங்குவேஜ் 13 லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து பேட்டர்ன் இருக்குன்றாங்க சரிங்களா. அதில் நம்ம தமிழுமே இருக்குது ஓகேங்களா. நம்ம தமிழுமே அதில் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து
பல மொழிகள் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம தமிழ் மொழியிலும் எப்படி இருக்கும் கொஷின்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா? நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம தமிழ்லேயே வந்து கொஷின்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா? அதான் சொல்கிறாங்க மொத்தம் 15 லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஹிந்திலேருந்து நம்ம இந்தியா லாங்குவேஜ் மொத்தம் 15 லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க ஓகேங்களா? அதை தான் கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் அதான் அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடியே சொல்லிட்டோம். 15 மேலேருந்து 24 மே வரைக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் இருக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கால் லெட்டர் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, அதே போல் உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்களே இன்டிமேட் பண்ணுவாங்க. வெப்சைட் மூலியமாவோ இல்லை இமெயில் மூலியமாவோ இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான அப்ரிவேஷன்ஸ் இங்கே என்னென்ன ஷார்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதை கிளியராக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா? அதுதான் சொன்னல இப்போ வந்து இந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 10th படிச்சிருந்தாலே போதும். இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் டிகிரி படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா? அதே போல் பர்சன் வித் டிசபிலிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சூட்டபிள்ன்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க சரிங்களா? அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் கம்ப்ளீட்டாக எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் முக்கியமான இந்த கேஸ்ட் வைஸ் வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா? கேஸ்ட் வைஸ் வேகன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எப்படி டோட்டலாக எவ்வளோ வேகன்சின்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் வைஸ்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு சரிங்களா? மேலு ஃபீமேல்னு சொல்லிட்டு கரெக்டாக பிரிச்சுட்டு கேஸ்ட் வைஸ் அவங்களுக்கான வேகன்சி இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. இதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா? அதையும் செக் பண்ணிக்கங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இங்கே வேணுமோ அதை வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன் பாட்டம் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முக்கியமான தகவல்கள் சரிங்களா? நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா? 15 ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டு மே 14 தான் லாஸ்ட் டேட்டு. கரெக்ஷன் வந்து 15/5/24 வரைக்கும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் மே 14 வரைக்கும் போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 வீக் பிஃபோராக அப்ளை பண்ணி முடிச்சிருங்க சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான் சிலபஸ்ஸு. சப்போஸ் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஈஸி தான். அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? தேங்க்யூ.